அனைவருக்கும் வணக்கம். சேனலோட நேம் ஆக்டிவிட்டி சேனலுக்கு ஆரம்பிச்சு அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு நாங்கள் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா இலங்கையில் கண்டி மாவட்டத்தில் கென்னரு என்ற இடத்தில் அமைந்துள்ள விவசாய பண்ணையில் நேற்றைய தினம் இன்றைய தினம் அதாவது 13, 14 தேதிகளில் விவசாய கண்காட்சி ஒன்று இடம்பெற்றிருந்தது. அந்த விவசாய கண்காட்சியில் என்னென்ன இருக்குது, அதன் தொழில்நுட்பங்கள் எப்படி இருக்குது, எங்களோட உலர் வலயத்துக்கும் கண்டி மாவட்டத்துக்கும் எவ்வாறான வித்தியாசங்கள் காணப்படுது, பயிற்சிகள் என்ற ஒரு அதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், முழுமையாக பார்க்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காமல் ஆக்டிவிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பல வீடியோ வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். கண்காட்சியின் நுழைவு பகுதி மிகவும் ஒரு சாதாரணமாக சிம்பிளாக நல்ல அழகாக அமைக்கப்பட்டிருந்தது. விவசாய திணைக்களத்தின் லோகோவோடு அந்த நுழைவு பகுதி அமைக்கப்பட்டிருந்தது. இது கண்டி மாவட்டத்தில் கன்னொருவேல அமைஞ்சிருக்கிறபடியாக அங்கே மேல்நாட்டு பயிற்சிகள் மிக சிறப்பான முறையில் காணப்படுது. அது மாத்திரமல்ல பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்கள், பல்வேறுபட்ட நிறுவனங்களின் கூடாரங்கள் இந்த கண்காட்சியில் மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினர், அதாவது ஆரம்ப நிகழ்வுகளுக்கு விவசாய அமைச்சர் லால்காந்த அவர்கள் பங்கு பெற்றிருந்தார். அதற்கு நாங்கள் கண்காட்சியை சுற்றி பார்க்க போகல அதில் ஆரம்ப பகுதிகளில் அந்த அவரை குடும்ப தாவரங்கள் மிகவும் சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருந்தது. உதாரணமாக சொல்ல போனோம் என்றால் இந்த அவரையிலிருந்து பல்வேறுபட்ட இனங்கள் காணப்படுது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். கத்தியவரை, பாலவரை, கொத்தவரை, சிறகவரை, மூக்குத்தியவரை என்று பல்வேறுபட்ட அவரைகள் காணப்படுது. அந்த அனைத்து விதமான அவரை குடும்ப தாவரங்களும் அந்த அவரத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு போனோன்னே மிகவும் ஒரு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு இந்த பாகல் செய்கை. எங்கட பகுதிகளில் பெரும்பாலும் திண்ணவெளி வெள்ளை மற்றது ஹைபிரிட் அண்டைகளை பச்சை செய்கிற குறைவு என்றாலும் பால் இனங்கள்லாம் செய்யப்படுறது. ஆனால் ஆரம்பத்திலேயே 4 வகை இனமான பாகல்கள் காட்சிப்படுத்துது. அதாவது நீரோகா, திண்ணவெளி வெள்ளை, மாத்தளை கிரீன் போன்று 4 வகையான பாகல் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதுவும் ஒரு நல்ல ஒரு பார்வையாளர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக அந்த இடங்கள் காணப்படுது. இந்த நிகழ்வுக்கு பல்வேறுபட்ட மாவட்டங்கள், பல்வேறுபட்ட மாகாணங்கள் இருந்து மாணவர்கள், பார்வையாளர்கள் வந்திருந்தார்கள். அதை கடந்தங்களுக்கு அடுத்ததாக பிடிச்சு கொண்ட விஷயம் தான் இந்த வெண்டிச்செய்கை. நாங்கள் இந்த வெண்டிச்செய்கையை எங்களோட உலர் வலயத்தில் செய்யக்குள்ள ஹரிதா என்ற இனம் பாவிக்கிறாங்க, வேறு இனங்கள் பால் வெண்டியை நாங்கள் பாவிக்கிறாங்க. இந்த கண்காட்சியில் பார்க்கல பல்வேறுபட்ட வண்டி இனம். குறிப்பாக நான் இந்த கன்னொருவில் இருக்கிற விவசாய பண்ணைக்கு ஒரு 2.5 மாதத்துக்கு முதல்ல போயிருந்தேன். நான் அப்போ சாதாரணமாக எதுவுமே பயிர்கள் இல்லாத மாதிரி தான் காணப்பட்ட அந்த இடம் இன்றைய தினம் கண்காட்சிக்கு மிகவும் சிறப்பான, அவர்களுக்கு அந்த காலநிலை ஒத்துழைக்கிறதால மிகவும் சிறப்பான முறையில் அமைச்சிருந்தார்கள். அதிலே குறிப்பாக இந்த வெண்டிச்செய்கையில் இந்த வெண்டிச்செய்கையில் பிரதான பிரச்சனை வாரதங்களுக்கு இந்த சித்திர வடிவ நோய், மஞ்சள் சித்திர வடிவ நோய், அதுகள் எந்தெந்த இனங்களுக்கு வரும், எதுக்கு வராதுன்றதுவாகவும் இந்த விளைச்சல் ரூபாவும் மிக சிறப்பான முறையில் அங்கே காட்சிப்படுத்தப்படுது. அங்கே இந்த வெற்றி என்னென்றால் அங்கே விளங்கப்படுத்துறதுக்கு ஆக்கள் தேவையில்லை என்ற அளவுக்கு அந்த ஒவ்வொரு ஃபீல்டுகளும் அப்படி இந்த பார்வையாலேயே அது அந்த இனங்களோட முக்கியத்துவங்கள், அந்த விளைச்சல் ரூபா பூரண அறிவு எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்பட்டது. அதில் எனக்கு மிகவும் பிடிச்சது அந்த பகுதியாக இருந்தது. அதை கடந்து வரைக்குள்ளே எங்களுக்கு இப்போ அந்த அவரை, நான் முதலே சொன்ன மாதிரி அவரைகள அவை ரிசர்ச், அதாவது ஆராய்ச்சி பிரிவுக்காக ஆராய்ச்சியில் எவ்வாறு அது மேம்பட்டுருக்குது இந்த இனங்கள் என்ற தொடர்பான தெளிவாக அவைண்ட ஒரு ப்ளட்டாக போட்டு அதோரான விளக்கங்கள் காணப்பட்டது. எங்களுக்கு இந்த கண்காட்சிகள் மூலம் என்ன நன்மை என்றால் பார்வையாளர்கள் பல்வேறுபட்ட இனங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக காணப்படும். இந்த அவரையிலேயே எங்களுக்கு இந்த கிருஷ்ணாடு இனங்கள் விவசாயிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ அப்படியான இனங்களை எங்களால் அதில் காணக்கூடியதாக இருந்தது. அதை கடந்த செல்லைக்குள்ள இலைமரக்கறிகள் துண்டம் காணப்பட்டது. இந்த இலைமரக்கறிகள் துண்டத்திலையும் பல்வேறுபட்ட இலைமரக்கறிகள், அதாவது சலாட்டிலிருந்து வெள்ளாரி, பொன்னாங்கானி முதற்கொண்டு பலவிதமான இலைமரக்கறிகள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த இலைமரக்கறிகளும் எங்களோட உலர் வலயங்களில் சில இடங்களில் குறைவாகத்தான் செய்ய வேண்டப்படுறது. அப்போ இந்த இலைமரக்கறிகளையும் பார்வையிட்ட விவசாயிகள் அதை எங்கள் பிரதேசங்களையும் செய்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்க. அதை கடந்து பல்வேறுபட்ட பயிர் வகைகள், அதாவது உதாரணத்துக்கு வெள்ளரி, கிக்கரி போன்ற பல்வேறுபட்ட இனங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு திணைக்களங்கள்ட ஸ்டோல்கள் அங்கே போட்டது, அதாவது காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் முதலாவது காட்சி கூடத்தில் இவ்வாறு பதிவைத்தல், ஒட்டுதல் தொடர்பாக தெளிவுபடுத்த நீங்கள் பார்த்துட்டு இப்போ என்ன இந்த ஒட்டுதலுக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி உபகரணங்கள் இருந்தது, இந்த காலத்தில் அது எப்படி மாறி இருக்கின்ற தொடர்பான விளக்கங்கள் அந்த இதில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதெல்லாம் கடந்து போய்க்குள்ள இன்னொரு கொட்டை தூரத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் அதுக்கு போயிருந்தோம். போனே அந்த கொட்டையில் என்ன இருந்தது என்றால் மண் மற்றும் பாறைகள்,
இந்த மண் பாறைகள் தொடர்பாக வந்து பூரண விளக்கம், அதாவது தரைத்தோற்றம் எப்படி கொண்டு வருவா வழங்கப்படுத்தப்பட்டு காணப்பட்டது. அது மாத்திரமில்லாமல் வந்து அங்கே நாங்கள் போய்க்குள்ள வந்து பயிற்சி சிகிச்சை முகாம் தொகுதிகள், மற்றது வந்து விவசாய திணைக்களத்தின் உயிரியல் பீடை நாசினிகள், அதாவது வந்து உயிரியல் பீடு நாசினி பீடு இதுகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அப்போ நாங்களும் வந்து கேட்டிருந்தோம், நாங்கள் எங்களோட மாவட்டங்களுக்கும் இதுகளை விரிவுபடுத்துறதுக்கான முயற்சியை செய்ய சொல்லி அவையிலும் எங்களுக்கு உறுதியளிச்சிருந்தவையால் அதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்கிறேன். இப்படியான கண்காட்சிகளால் எங்களுக்கு நன்மை. இப்போ நீங்கள் பார்க்குறது மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள், இந்த கூரை வீடு வந்து இந்த ஷேப்பில் இருக்க வீடு தான் வந்து இப்போ வெற்றிகரமான முறையாக காணப்படுது. அப்படியான நெட் ஹவுஸுகளை வந்து எங்களோட மாவட்டங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எங்கள் மாவட்டத்தில் ஏற்கனவே இருக்குது. ஆனால் விவசாயத்துக்கு நாங்கள் கொண்டு சேர்க்கறதில்ல. அதை நாங்கள் பிரயோசனப்படுத்தலாம். மற்றது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது வந்து உயிரியல் முறை கட்டுப்பாடு, இந்த நோய் பீடுகளுக்கு வந்து உயிரியல் முறை கட்டுப்பாட்டில் ஒரு சிறந்ததாக காணப்பட்டது. அதில் வந்து எங்களோட பயிற்சிக்கு பிரச்சனையாக இருக்கிற வெண்ணி, மற்றது சிற்றுண்ணி போன்றது இந்த உயிரியலில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அதுக்கான பெரசோயிட்ஸ் வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் வந்து வத்தலகுட விவசாய ஆராய்ச்சி பிரிவில் வந்து ஒரு கூடாரத்தில் வந்து நெல்லில் வந்து ஏற்படுத்தப்படுற வேல்யூ அடிஷன், அதாவது வந்து பெறுமதி சேர் உற்பத்திகள், கேக்குகள், ஜோக்கெட்டுகள் போன்றன வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. எல்லா கூடத்துக்கும் அமைச்சர் லால்காந்த பயணிச்சிருந்தார். இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து எப்போ வந்து எங்களுக்கு உற்பத்திகள் அதிகரிக்குது, எப்போ வந்து உற்பத்திகள் குறையுது, அதனால் வந்து விலைகள் எவ்வாறு மாறுபடுவது வருவா மிகவும் தெளிவான ஒரு விளக்கம் வந்து இந்த கிராஃபில் எங்களுக்கு வழங்கப்பட்டது. இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எங்களோட விவசாயிகளுக்கு. என்றால் வந்து நாங்கள் பொருத்தமான நேரங்களில் வந்து பயிர் செய்யலாம், வந்து நாங்கள் சரியான விலையில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த கிராஃப் வந்து விவசாயிகளுக்கு பயங்கர பிரயோசனமான ஒரு முறையாக வந்து காணப்பட்டது. நாங்கள் விவசாயம் மட்டுமில்லாமல் நாங்கள் பல்வேறுபட்ட கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த தக்காளி கூடாரம் வந்து பல்வேறுபட்ட தக்காளிகள், செரி தக்காளி, மற்ற நாங்கள் வந்து சிவப்பு கலர் தக்காளி மட்டும் தான் பார்த்துருப்போம். அதில் நிறைய வகையான தக்காளிகள் வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டது. இதுவும் வந்து விவசாயிகளில் வந்து மிகவும் கவர்ந்த இடமா காணப்பட்டது. அதில் ஒரு மரம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த செடி மரம் வந்து மிகவும் ஒரு அந்த காயின் தன்மையை பார்த்தால் மிகவும் ஒரு அழகாகவும் மிகவும் ஒரு விளைச்சல் கூண்ணை நம்ம வந்து காணப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் மிளகாயில் வந்து MICH ஹைப்ரிட் 1, MICH ஹைப்ரிட் 2, MICH ஹைப்ரிட் 3, கல்கிரி ஆகம, KA2 போன்ற இனங்கள் வந்து அதில் நேரடியாக வந்து இந்த சாம்பிள் காட்டப்பட்டதால் வந்து எது சிறந்த இனம், எது பாவனைக்கு எடுத்துக்கொள்ளலாம், அதாவது வந்து செய்கைக்கு எடுத்துக்கொள்ளலான்றது வந்து விவசாயிகள் பார்வையாளியை வந்து அறியக்கூடியதாக காணப்பட்டது. தற்காலத்தில் வந்து எங்களோட பகுதியில் வந்து இந்த MICH ஹைப்ரிட் 1 இனம் வந்து மிகவும் அதிக அளவில் வந்து செய்ய வேண்டப்படுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இனத்துக்கு வந்து விளைச்சல் அதிகமாக காணப்பட போகுது, நீண்ட காலம் நின்று காய்க்கும். அப்படி வந்து ஒவ்வொரு இனத்துக்கும் வந்து எங்களுக்கு அங்கே கண்காட்சியில் நாங்கள் நேரடியாக விசிட் பண்ணக்குள்ள வந்து பூரண அறிவை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக போய்க்க வந்து நாங்கள் FMTC, அதாவது ஃபார்ம் மெஷினரி ட்ரைனிங் சென்டர்லேருந்து போட்டிருந்தவையல் அதில் மெஷினரிகள், அதாவது எப்படி இப்போ அந்த காலத்தில் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சீடர், இந்த சீடர் எப்படி அந்த காலத்தில் இருந்தது, அது எப்படி இந்த காலத்துக்கு மாறி இருக்கு என்ற உருவாகும். இதெல்லாம் வந்து இந்த FMTC ஆக்கள் வந்து தாங்களாகவே உருவாக்கின சீடர்கள் காட்சிப்படுத்தி இருந்துச்சுன்னா, அது மாத்திரம் இல்லாமல் ட்ரோனுகள், கச்சான் விதையிற கருவிகள், தெளிப்பான்கள் போன்ற பல்வேறுபட்ட இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த வெங்காயம் பிரிச்செடுக்கிறது, வெங்காய விதைகள் பிரிச்செடுக்கிறது, கச்சான் உடைக்கிறது, கச்சான் பிரிச்செடுக்கிறது, உளுந்து பிரிச்செடுக்கிறது போன்ற பல்வேறுபட்ட இயந்திரங்கள். இந்த இயந்திரங்கள்லாம் வந்து எங்கட மனித விளைவை அதாவது கூலியால் செலவை வந்து குறைக்கிறதுல பெரும் பங்காற்றுது. இப்போ அதிகரிச்சுட்டு வர விலைகள், சம்பளங்கள், மற்றது விலைவாசி, உற்பத்தியில் அதிகரிக்கணும் என்றால் இப்படியான இயந்திரங்களுக்குள்ளே நாங்கள் போகணும். அப்போ எங்களுக்கு இப்படி பல்வேறு வித்தியாசமான இயந்திரங்களை காட்சிப்படுத்துறதுக்குள்ள வந்து விவசாயிகளுக்கு வந்து அதை பற்றி தெரியக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் போகிற வழிகளில் வந்து மேலை நாட்டு மரக்கறிகள் வழி எங்கும் வைக்கப்பட்டு மிகுந்த ஒரு அழகான முறையில் ஒவ்வொரு ஃப்ளட்டுகளும் அங்கே அமைக்கப்பட்டு காணப்பட்டது. அது வந்து கேண்டீன் விவசாயத்தின் பார்த்தோம்னா பல்வேறுபட்ட அனைத்து விவசாய ஆராய்ச்சி நிறுவனங்களும் வந்து இணைஞ்சு வந்து இதை மேற்கொண்ட வேலை. இதில் நாங்கள் பார்த்துட்டு வந்து சீதா எளிய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் ஃபீல்டை பார்த்துட்டுருக்கீங்க. இந்த ஃபீல்டில் பார்க்க போனால் அந்தந்த பிரதேசங்களில், இப்போ உதாரணத்துக்கு பத்தலகுடையை எடுத்துக்கொண்டு வந்தால் அவையில் வந்து நெல் சம்பந்தமாகும். இப்போ சீதாளியை வந்து சீதாளியில் முக்கியமான வந்து இந்த உருளைக்கிழங்கு செய்கை. இப்போ இந்த உருளைக்கிழங்கு செய்கையில் வந்து நாங்கள் வந்து வளமையாக தெரியும் உங்களுக்கு, அந்த சாதாரணமாக மஞ்சள் கலர் உருளைக்கிழங்கு தான் நாங்கள் பார்த்துருப்போம். அதில் வந்து காணப்படுற வகைகள் வந்து நிறைய வகை இருக்குது. அதில் ரோஸ் கலர் உருளைக்கிழங்கு, சின்னன், பெருசு, பேபி
பொட்டேட்டோ வந்து பல வகையான உருளைக்கிழங்குகளை வந்து அவையில் காட்சிப்படுத்துச்சுன்னா உருளைக்கிழங்கா மட்டும் காட்சிப்படுத்தாமல் அது எவ்வாறு வளருது அதோட இலைகள் எப்படி இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் உருளைக்கிழங்கு தாவரம் தான். அப்போ இதை நீங்கள் பார்க்குறது பேபி பொட்டேட்டோஸ் அப்படியானதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அனைத்தும் வந்து எங்களுக்கு இதில் என்ன புதுசாக இருந்தாங்க. உள்ளூர் வலயங்களில் வந்து யாழ் மாவட்டத்தில் உருளைக்கிழங்கு செய்கிறதா இருந்தாலும் நாங்கள் வேறு எங்களோட பிரதேசங்களில் வந்து இதுகள் செய்கிறதில்லை. முல்லைத்தீவு கிளர்ச்சி பகுதியில் செய்கிறதில்லை. அப்போ இதுகள் வந்து எங்களுக்கு பிரிய சொன்னோம். அதில் காற்றின்றி எப்படி உருளைக்கிழங்கு செய்யலாம், அவங்களுக்கு உருளைக்கிழங்கு செய்கிறது அதிசயமாக இருந்தது, பார்க்க அதிசயமாக இருந்தது. அதில் காற்றின்றிய மண்ணின்றிய முறையில் வந்து வாறு உருளைக்கிழங்கு செய்கிறது ஒரு வந்து மிகவும் ஒரு தெளிவான முறையாங்க காட்சிப்படுத்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பயிர்களுக்கு ஏற்படுற நோய்கள் லீஃப் மைனராக இருக்கலாம், பல்வேறுபட்ட நோய்கள் காணப்படும் தானே எங்களோட பயிர்களுக்கு. இப்போ அந்த நோய்களை வந்து எவ்வாறு கட்டுப்படுத்துறது, மற்றது அதுகள் எப்படி அடையாளம் காண்றதுன்ற ஒரு இதெல்லாம் வந்து எங்களுக்கு அவையில் அந்த நேரடியாக வந்து அந்த சாம்பிள்களை வைக்கக்குள்ள வந்து எங்களுக்கான அறிவை வந்து அதிகரிக்கக்கூடியதாக காணப்பட்டது. மிகவும் ஒரு அழகான இடத்துலையும் இந்த எக்ஸசைஸ் நடந்தது. நீங்கள் பார்த்தா தெரியும், அங்கே வந்து பின்னுக்கு மலைகள் காணப்படுது, முன்னுக்கு வந்து அழகான இந்த தோட்டங்கள் வயல்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் வந்து பார்வையாளர்கள் வந்து மிகவும் வந்து ஒரு ரசித்து வந்து அதை பார்க்கக்கூடியது. மற்றது வந்து அங்கே அந்த காலநிலையும் உங்களுக்கு தெரியும் எவ்வாறு அது ஒத்துழைக்கும் வந்து காலநிலைக்கும் எங்களுக்கு அந்த வெக்கைகளோ எதுவும் இல்லாமல் வந்து மிகவும் சிறந்த முறையில் எங்களால் வந்து இந்த கண்காட்சியை பார்வையிட முடிந்தது. இவற்றையெல்லாம் கடந்து நாங்கள் போயக்குள்ள வந்து என்னென்றால் கிழங்கு பயிர்களுக்கான பிரிவுகள் காணப்படுது. உதாரணத்துக்கு வந்து கருணக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, ராசவள்ளி கிழங்கு போன்றன வந்து அங்கே பயிரிடப்பட்டு காணப்பட்டது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுக்கு இந்த மரவள்ளி கிழங்கும் கருணக்கிழங்கும், குறிப்பாக வந்து கருணக்கிழங்குல இவ்வளவு இனங்கள் இருக்கா என்று நாங்கள் யோசிக்கிற அளவுக்கு வந்து அதிகளவான இனங்கள், அவ்வளோ இனத்தையும் அவங்க சேகரித்து எல்லாத்துலேயும் சாம்பிள் பழங்கள் வச்சு பயிரிட்டு வந்து காட்டியிருந்துச்சுன்னா உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு முறையில் காணப்பட்டது. அந்த மரவள்ளி என்று பார்க்கக்குள்ள வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, கிரிக்காவடி மரவள்ளி தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அதிக அளவில் நாங்கள் பாவிக்கிறது. ஆனால் அங்கே வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட இனங்கள் ரெண்டு அங்கே காட்சிப்படுத்தப்படும். அந்த ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாதங்கள் அதுகண்ட விளைச்சலும் வந்து ஒவ்வொன்றும் வந்து வேறுபடுது. மற்ற அது மாத்திரம் இல்லாமல் அது கலர் அதையும் குறிப்பாக வந்து பார்க்க போனால் அதில் ஒவ்வொரு வரிசையிலையும் வந்து முதலாவது கண்டுக்கு வந்து அவையில் அதில் கிளறி விட்டுருக்கணும். எப்படி அதை பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஹோடி ரேட்டுன்னு பார்த்துட்டீங்க, இந்த ஹோடி ரேட் தான் வந்து மாதம் குறைந்த நெல்லாக காணப்படுது. அதாவது 5 தொடக்கம் 7 மாதத்தில் வந்து இது அறுவடைக்கு வருது. இதான் நான் முதல் சொன்ன இந்த வெரைட்டிஸ் ஒவ்வொரு இனங்கள் பாருங்கள், நீங்கள் இதில் பார்க்க தெரியும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. தந்தில் யாழ்ப்பாணத்தின் இது என்று நிறைய யாழ்ப்பாணம் ஊதா என்று நிறைய பல்வேறுபட்ட வகை நீங்கள் வேறு ஒவ்வொன்றிலையும் வந்து ஒன்று வந்து வெள்ளை இனமாக இருக்குது, அடுத்து வந்து ரோஸ் இனமாக இருக்குது. அப்படி பல்வேறுபட்ட முறையில் காணப்படுது. எங்களுக்கு வந்து திரும்பியாக ஒரு அதிசயம் இல்லை, எங்களுக்கு தெரியும் இருக்குண்டு. ஆனால் இவ்வளோத்தையும் வந்து அவங்கள அதை காட்சிப்படுத்தின வந்து ஒரு சிறப்பான முறை. என்னோட விவசாயிகள் வேலை இருக்குது தெரியாமல் இருக்கலாம் இத்தனை வகை இருக்குதாண்டு. இப்போ பார்வையாளர்கள் வந்து இதில் வந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு விவசாயிகளை விட வந்து இந்த விவசாய மாணவர்கள் வந்து அதிக அளவில் அறிவை பெற்றுக்கொள்றது இது சிறந்த கண்காட்சியாக அமைஞ்சது. அந்த வகையில் நாங்கள் போய்களை வந்து குண்டசாலை விவசாய பாடசாலை மாணவர்கள்லாம் இதில் கலந்து கொண்டு எல்லா ஃபீல்டுகளையும் பார்த்துட்டு இருந்தவையில் அப்படி பல்வேறு மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள், விவசாயிகள், விவசாய திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் என பலரும் வந்து இதில் பங்கு பெற்றிருந்தவையில் ஒரு மிகவும் சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டது இந்த கண்காட்சி. இப்படியான கண்காட்சிகள் வந்து தொடர்ச்சியாக நடத்தப்பட்டால் எங்களோட சமூகத்துக்கு வந்து விவசாயம் தொடர்பான புரிதல் வந்து அதிகரிக்கும். அது மாத்திரம் இல்லாமல் மிகவும் ஒரு குளிர்ச்சியான காலநிலையில் இந்த கண்காட்சி இடம்பெற்றிருந்தது. அதில் கடந்த வரைக்கும் வந்து இப்போ எங்களோட பகுதியில் வந்து இந்த பீர்க்கு செய்கை வந்து அதிகரிச்சுட்டு வருது. பீர்க்கு வந்து ஒரு மிகவும் லாபகரமான குறுகிய கால பயிர். இது தொடர்பான வீடியோ எங்களோட சேனலில் கூடிய சீக்கிரம் பெரும் எதிர்பார்த்து காத்துருங்க. பீர்க்கு செய்கை கடந்த வரைக்குள்ள வந்து பைத்த மற்றும் போஞ்சி, இதுவும் நான் முதலே சொன்ன மாதிரி வந்து இனங்கள் அதை வந்து நெட் ஹவுஸுக்குள்ளே செஞ்சிருந்தவையில் அதுக்குள்ளே எங்களை விடுறதுக்கு அனுமதிக்கலை, இரண்டாவையில் வந்து செய்கை பிரச்சனை என்று. ஆனால் வந்து இந்த இனங்களை வந்து வெளியே சாம்பிள் வச்சுருந்தவையில் என்னென்று இவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ண முடியல. அவ்வளவு ஒரு சிறந்த முறையில் அனைத்து சாம்பிள்களும் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருந்தது. கலெக்ட் பண்ணி வந்து எங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அப்போ எங்களுக்கு நாங்கள் செய்கிற வந்து ஈனையின் மற்றது ஹாவேரி போன்ற செய்கிறாங்க. அதை விட பல்வேறுபட்ட இனங்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்படுறதால வந்து விவசாயிகள் மாணவர்கள் வந்து தெளிவடைஞ்சவர். குறிப்பாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த இனம் வந்து எப்படி காய்க்கும் என்று தெரிஞ்சதுன்னா அவை அந்த இனத்தை தெரிவு செய்கிறதுல வந்து பயப்பட மாட்டோம், சரியான இனத்தை தெரிவு செய்யணும். அப்போ அது மாதிரி வந்து இந்த இனங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டது மிகவும் ஒரு சிறப்பான முறையாக காணப்பட்டது.
அதே போல் தான் வந்து அடுத்த பகுதியாக வந்து கிக்கரிகள் காணப்பட்டது. கிக்கரி செய்கை காணப்படும். உதாரணத்துக்கு வந்து நாங்கள் இப்போ என்ன எங்களுக்கு தனியாக இப்போ அதில் சாம்பிளை வச்சாலும் விளங்காது. தனியாக மரத்தை மட்டும் காய்ச்சி அதில் காய காட்டாட்டியும் எங்களுக்கு அதில் பூரண விளக்கத்தை பெற்றுக்கொள்ள இயலாது. ஆனால் இங்கே காட்சிப்படுத்தப்பட்ட எல்லாம் வந்து மரம் இருக்குது, மரத்தில் காய்ச்சி இருக்குது. முன்னுக்கு வந்து அவை அந்த இனத்துக்கான மாதிரிகளை வந்து வச்சிருக்கிறேன். அப்போ எங்களால் வந்து நேரடியாக வந்து பயிர் சம்பந்தமாகவும் சரி, இனம் சம்பந்தமாகவும் சரி, தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து பெறக்கூடியதாக காணப்பட்டது. மற்ற வந்து இந்த குறுகிய காலத்தில் செய்யப்பட்டிருந்தாலும் வந்து மிகவும் சிறப்பான நாங்கள் அண்மையில் பார்த்த கண்காட்சிகள்லேயே வந்து மிக மிக சிறப்பான முறையில் அமைக்கப்பட்ட கண்காட்சியாக இந்த கண்காட்சி அமைஞ்சது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து இது வந்து ஒரு பகுதியில் நடந்து அடுத்த பகுதிக்குள்ளே வந்து தனியார் நிறுவனங்களின் கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த கூடாரங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விவசாயம் சார்ந்த நிறுவனங்கள் அமைக்கப்பட்டு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. இந்த இது வந்து இது இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல வந்து அங்கேயும் சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருந்தது. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோவில் போடலாது. அப்போ ஒரு பகுதியை இந்த வீடியோவில் முடிக்கிறோம். அடுத்த பகுதியில் வந்து இந்த தனியார் நிறுவனங்கள்ட மற்ற அடுத்த பகுதியின் வீடியோக்கள் கட்டாயம் வரும் ஒரே வீடியோவில். அப்போ இப்படியான விவசாய தொடர்புகள் விவசாய கண்காட்சி தொடர்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்ரித் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.